8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வுன்னு சொல்றோம். இப்ப நீங்க ஓய்வு, உறக்கம்னு பொதுவா பார்த்தா எல்லாருக்குமே வந்து ஒரே இதுவா தான் இருக்கும். நான் வந்து கட்டாயம் தூங்கி ஆகணும். நான் தூங்காம என்னால இருக்க முடியாது. ஸோ 8 மணி நேரம் வேலைன்ற மாரி 8 மணி நேரம் உறக்கம்ன்றது கட்டாயம். அப்ப 8 மணி நேரம் தூங்காம நீங்க வந்து ஒருத்தர வச்சுக்க முடியாது. அடுத்த நாள் அவரால ரொட்டீனுக்கே வந்து வர முடியாது. அப்ப இன்னொரு 8 மணி நேரம் ஓய்வுன்ற கோரிக்கையே வந்து ரொம்ப ஆழமான கருத்தோடது. ஸோ நான் என்ன ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஏரியா வேணும். நான் வந்து என்னுடைய மனம் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மட்டுமே போயிட்டே இருந்ததுன்னா, நான் வந்து டிப்ரஸ் ஆவேன். அல்லது வந்து ஓவரா அதுல ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ அதுக்கு நீங்க கட்டுப்படணும்னு சொன்னாலே, நான் என்னுடைய சிந்தனைய வந்து டைவர்ட் பண்ணணும். அப்ப நான் ஒரு எந்திரத்தையே பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் வந்துருது. இப்ப நம்ம ஒர்க் பிரஷர் அப்படின்னு சொல்றோம். ஒர்க் பிரஷர்ன்றது வேற, அதே நேரத்துல கூடுதல் நேரம் உழைக்கிறதுல இருந்து ஏற்படுற பிரஷர்ன்றது வேற. இப்ப நீங்க 8 மணி நேரத்திலேயே எல்லாத்தையும் டம்ப் பண்றதுன்றது ஒர்க் பிரஷர். நீ 8 மணி நேரம் இல்லப்பா, 12 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செஞ்சுட்டே இருன்றது கூடுதல் பிரஷர். இதுல இன்னொன்னு என்ன ஆயிடுது, இப்ப நிறைய பேர் என்னன்னா நெட்டு கொடுத்துட்றாங்க, லேப்டாப் கொடுத்துட்றாங்க, எல்லாமே கொடுத்துட்றாங்கன்றது என்னன்னா முதலாளி ஏதோ விரும்பி தொழிலாளி வச்சுக்கிட்டோம்லாம் கொடுக்கறது இல்ல. 24 ஹவர்ஸ் வந்து அவர் வந்து வேலை செய்யறதுக்கு அலர்ட்டா இருக்கணும். நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதான் பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு போயிட்டாலாச்சும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் திரும்ப வந்துடுறோம். பட் இங்க போனா என்னன்னா எப்ப கேட்டாலுமே நீங்க வந்து அதுக்கு ஆன்சரபிள். நீங்க 24 ஹவர்ஸும் மெயில் செக் பண்ணணும், 24 ஹவர்லும் நீங்க வந்து ரிப்ளை பண்ணணும். இதை போட்டிருக்கிறேன் செக் பண்று. ஏன்னா வேலை செய்யறது வெளிநாட்டுக்காரன், நம்ம இங்க நைட்டு 12 மணினா அவனுக்கு பகல் 12 மணி. ஸோ அவருடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வருது. ஸோ ஒர்க் ப்ரெஷர்ன்றது வேற, வேலை நேர ப்ரெஷர்ன்றது வேற, கூடுதலா வெளியில இருந்து கொடுக்குற அழுத்தம் என்பது இது எல்லாமே சேர்ந்தது என்னன்னு சொன்னா ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து உருவாக்கிட்டே இருக்கு.